இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, ஜூன் மாதம் 29ஆம் தேதி திருத்தூதர்களான புனித பேதுரு மற்றும் புனித பவுல் அவர்களுடைய பெருவிழாவை கொண்டாடினோம். ரோம் நகரத்தினுடைய பாதுகாவலர்களாக அந்த 2 புனிதர்களை நம்ம கொண்டாடினோம். இன்றைக்கு ஜூன் மாதம் 30ஆம் தேதி தாயாம் திரு அவை ரோம் நகரத்தில் மரித்த முதல் மறைசாட்சிகள் வேத சாட்சிகளுடைய நினைவு நாளைத்தான் கொண்டாடுகிறோம். அன்புமிக்கவர்களே, கிபி 1வது நூற்றாண்டுல பல கிறிஸ்தவ குழுக்கள் ரோம் நகரத்தில் உருவாகி கொண்டிருந்த ஒரு நேரம். அப்பொழுது ரோம் நகரத்தை ஆண்டு கொண்டிருந்த மாமன்னன் நீரோ என்பவன் கொஞ்சம் மனநோயாளியாக இருக்கிறான். கிறிஸ்தவர்கள் அவர்களுக்கென்று ஒரு கடவுளை வணங்குகிறார்கள். ரோமை அரசனுடைய சிலைகளுக்கு அவர்கள் வழிபாடு செய்வது கிடையாது, வணங்குவது கிடையாது, தூபம் காட்டுவது கிடையாது. அந்த கிறிஸ்தவர்களுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் பெருகி கொண்டே வருகிறது என்பதை கேட்டு அறிந்த அந்த நீரோ மன்னன் எப்படியாவது கிறிஸ்தவர்கள் மீது ஒரு அபாண்டமான பழியை சுமத்தி அவர்களை வளர விடாமல் முளையிலேயே கிள்ளிவிட வேண்டும் என்கிற ஒரு தீய எண்ணத்தோடு ரோம் நகரத்தில் ஏற்பட்ட ஒரு பெரும் தீ விபத்திற்கு காரணம் கிறிஸ்தவர்கள் என்று பொய்யான ஒரு பரப்புரையை ஏற்படுத்தி கிறிஸ்தவர்களை அரண்மனைக்கு வரவழைத்து அவர்களை உயிரோடு எரித்து தீப்பந்தங்களாக கொளுத்தி கொள்ள ஆரம்பிக்கிறான். அன்புமிக்கவர்களே, கிறிஸ்தவர்கள் மீது சுமத்தப்பட்ட பழியானது பொய்யானது என்று எல்லோருக்கும் தெரிந்திருந்தும் அரசனை எதிர்த்து பேச முடியாத ஒரு காரணத்தினால் பலர் அமைதியாக இருந்தார்கள். அன்புமிக்கவர்களே, இந்த கிறிஸ்தவர்களுக்கு எதிரான இந்த பொய்யான பரப்புரை மற்றும் கிறிஸ்தவர்களுக்கு எதிரான இந்த கொடுமைகள் 4 நூற்றாண்டுகள் தொடர்ந்தன என்பதுதான் வரலாற்று உண்மை. ஆனால் இந்த கொடுமைகளை எல்லாம் தொடங்கிய நீரோ மன்னன் 31வது வயதிலேயே மனநோய் முற்றியவனாய் தற்கொலை செய்து கொண்டான் என்றும் வரலாற்றில் நம்ம வாசிக்கிறோம். கிறிஸ்தவர்களை கொன்றொழிக்க கிறிஸ்தவர்களுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்தது என்பதுதான் வரலாற்று உண்மை. கிறிஸ்தவர்களையும் கிறிஸ்தவத்தையும் அழிக்க முயன்றவர்கள் எல்லோரும் இன்றைக்கு மண்ணோடு மண்ணாகி போனார்கள் என்பதும் வரலாற்று உண்மை. இன்றளவும் கிறிஸ்தவர்களை பல்வேறு வதைக்கு உள்ளாக்குகிற துன்பத்துக்கு உள்ளாக்குகிற கொடுமைகள் நடந்து கொண்டிருந்தாலும் கிறிஸ்தவம் கொஞ்சம் கொஞ்சமாக உலகத்துல வளர்ந்து கொண்டிருக்கிறது. கிறிஸ்தவர்கள் எண்ணிக்கையில கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது தான் நாம் கண்கூடாக காண்கிற ஒரு உண்மை என்பதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அன்புமிக்கவர்களே, இப்படியாக ரோம் நகரத்துல முதலாக வேத சாட்சிகளாக மரித்த ஆயிரக்கணக்கான வேத சாட்சிகளை நினைவு கூறுகிற ஒரு தினம்தான் இந்த தினம். அன்புமிக்கவர்களே, வேத சாட்சிகளின் இரத்தம் நம்முடைய விசுவாசத்தினுடைய வித்து என்று சொல்வார்கள். அப்படி என்றால் அவர்களுடைய இரத்தம் தான் இன்றைக்கு நம்முடைய விசுவாசத்தில் நாம் உறுதியாக இருப்பதற்கு அடிப்படை காரணியாக இருக்கிறது என்பதை நாம் இன்றைக்கு புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மாபெரும் மறைசாட்சிகளை நினைவு கூறுகிற நாம் கிறிஸ்துவில் நம்பிக்கை கொண்டவர்களாய் நம்முடைய வார்த்தையாலும் வாழ்வாலும் அன்றாடம் கிறிஸ்துவுக்கு சான்று பகர இன்றைக்கு இறைவனிடத்துல மன்றாடி செபிப்போம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகத்துல 2 வகையான சீடர்களை நம்ம இயேசுவிடத்துல பார்க்கிறோம். முதலாமானவர் இயேசுவிடத்துல போதகரே, நீர் எங்கு சென்றாலும் நான் உன்னை பின்தொடர்வேன் அப்படின்னு சொல்லுகிறார். அதற்கு தான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, வானத்து பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, அல்லது நரிகளுக்கு கூட பதும்பு குழிகள் உண்டு, ஆனால் மானிட மகனுக்கு தலை சாய்க்க கூட இடமில்லை. அப்படி என்றால் என்னை நீ பின்பற்ற வேண்டும் என்றால் தியாக உள்ளத்தோடு தன்னலம் துறந்து சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்தொடர வேண்டும் அப்படி என்கிற முதல் செய்தியை இன்றைக்கு அந்த முதல் சீடருக்கு கொடுக்கிறார். 2ஆமானவர், நான் முதலில் போய் என் தந்தையை அடக்கம் செய்துவிட்டு உம்மை பின்தொடர்கிறேன் என்கிற அந்த ஒரு பதிலுக்கு நம்ம ஆண்டவர் நேருக்கு நேராக ஒரு பதிலை சொல்லுகிறார். இறந்தவர்கள் அவர்களை அடக்கம் செய்து கொள்வார்கள், நீ முதல்ல பின் செல் அப்படி என்று சொல்லி இயேசுவை பின்தொடர்தல் என்பது தியாகத்தை உள்ளடக்கிய ஒரு பின்தொடர்தல். இயேசுவனுடைய சீடராக இருக்க விரும்புபவர்கள் தன்னலத்தை துறந்து உறவுகளை மறந்து சொந்த பந்தங்களை விடுத்து தன்னுடைய உலக இன்பங்களை எல்லாம் வெறுத்து இயேசுவை பின்தொடர்ந்து தியாக உள்ளத்தோடு சிலுவையை சுமந்து கொண்டு நடக்க வேண்டும். கடினமான இந்த ஒரு வாழ்க்கை பயணத்துல இயேசுவின் சீடராக இருப்பது இனிமையான ஒரு அனுபவம் அல்ல, கரடு முரடான எதிர்ப்புகளை சந்திக்கிற ஒரு சீடத்துவம் என்பதை இன்றைக்கு இறைவன் நமக்கு சொல்லுகிறார். நாங்கள்லாம் 10th 12th படிக்கும் பொழுது எங்களுக்குள்ளே பேசிக்கிட்டு இருப்போம், அஸ்பேரண்டேட்னு சொல்லுவோம். அதாவது சலேசிய ஆர்வலர்கள், அதாவது குருமானவர்கள் அல்ல, ஒரு ஆர்வத்துல வந்திருப்பவர்கள் பிறகு விருப்பமானால் குருமானவர்களாக தொடரலாம். அப்பொழுது 12th படிக்கும் பொழுதே எங்களுடைய கிளாஸ்மேட்ஸ்ல ஒரு பேர் சொல்லுவாங்க, நான் 1200 மார்க்குக்கு
1000 மார்க்குக்கு மேலே வாங்கிட்டேன்னா நான் எங்கன்னா வெளியில போய் நல்ல என்ஜினியரிங் மெடிக்கல் படிப்பேன், மார்க்கு குறைவா வாங்கினா மட்டும் நான் ஃபாதருக்கு படிக்க வருவேன் அப்படின்னு சொல்லுவார்கள். அப்படியே ஒரு சில பேர் அதிக மதிப்பெண்கள் பெற்று இருந்தாலும் அன்பு மிக்கவர்களே, கடவுளுக்கு முக்கியமானதை கொடுக்க வேண்டும், கடவுளுக்கு முதன்மையானதை கொடுக்க வேண்டும், கடவுளுக்கு நம்மிடம் இருப்பதில் முதன்மையானதை கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணம் தான் உண்மையான ஒரு சீடத்துவம். மாறாக இந்த உலக காரியங்களுக்காக, உலக இன்பங்களுக்காக இயேசுவை பணயம் வைக்கிற ஒரு காரியத்துல நம்ம ஈடுபடக்கூடாது. இயேசுவை நாம் தேர்ந்தெடுத்தால் இயேசுவை தேர்ந்தெடுப்பதற்காக வருகிற துன்பங்களையும் துயரங்களையும் வேதனைகளையும் சோதனைகளையும் தாண்டி சீடத்துவத்தில் வாழ வேண்டும் அப்படிங்கிற அழகான சீடத்துவத்தின் படிப்பனையை தான் இன்றைய வாசகம் நமக்கு சொல்லித் தருகிறது. ஆகவே இயேசுவை நம்முடைய வாழ்க்கையினுடைய தலைவராக மீட்பராக தேர்ந்தெடுத்திருக்கிற நாம் கிறிஸ்தவத்தில் இறைவன் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கிற அந்த சீடத்துவத்தின் கடமைகளையும், இறைவன் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கிற அன்றாட கிறிஸ்தவ கடமைகளையும் நிறைவேற்றியவர்களாய், இயேசுவின் சீடர்களாய் நம்முடைய வார்த்தையாலும் வாழ்வாலும் வாழ்ந்திட இறைவன் உங்களையும் என்னையும் தூண்டுவாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென்.